இப்போ வந்து நம்ம சிஏஏ ட்ரையாட் பத்தி பார்க்க போறோம். சிஏஏ ட்ரையாட் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ மைக்ரோசாஃப்ட் மாடல், இட்ஸ் எ ஜென்ரல் இன்ஃபோசெக் மாடல்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபோசெக் மாடல் அப்படின்னும் போது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மாடல். இது ஆல்மோஸ்ட் 1970ஸ்லேருந்தே இந்த மாடல் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இது இட் இஸ் எ எவால்விங் policy, it is a evolving set of information. So information security ஆஸ்பெக்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன்ல வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து நிறைய அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், இன்அப்ரோப்ரியேட் ஆக்சஸ், நிறைய டாக்குமெண்டேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, டெலிட் ஆகிறது, கரப்ட் ஆகிறது, டேட்டா மாடிஃபை ஆகிறது, டேட்டா இப்போ இவர் கூட நம்ம ராம கூட சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, நம்ம இந்த பிஐ இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, பிம் எப்படி யூஸ் பண்ணுறது, தென் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில தான் வரும். இது வந்து இட் கேன் பி எ இந்த மாடல் வந்து இப்போ நம்ம கிளவுடை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கோயிங் டு see it on the logical level. இப்போ நீங்க இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டீம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இட் will not be just limited to cloud level. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருக்கலாம், ஆர் இட் கேன் பி இன் ஃபிசிக்கல் பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கலாம், பேப்பர் ஒர்க்ல பண்ணியிருந்திருக்கலாம், ஆர் இட் கேன் பி அ டேஞ்சபிள் ஸ்டஃப், ஆர் இட் கேன் பி ஈவன் ஒரு பர்சன்ல வந்து ஒரு நாலேஜா கூட இருக்கலாம். ஓகே, அந்த பர்சன் வந்து அந்த நாலேஜை வந்து லீக் பண்றாரு இன்னொரு காம்படிட்டர்கிட்ட போயிட்டு, இந்த ஆர்கனைசேஷனுடைய பிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் அந்த நாலேஜ் லீக் ஆனா கூட இட் இஸ் அகெயின் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பிரச்சனை தான் அது. ஸோ இன்ஃபர்மேஷன் கேன் பி அ டேஞ்சபிள், ஒரு பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருக்கலாம், அதாவது சிடி டிவிடியில் இருக்கலாம், இல்லை டிரைவ்ல உங்களுக்கு டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கலாம், ஆர் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தருக்கு வந்து இட் கேன் பி அஸ் எ நாலேஜ் ஆல்சோ. ஓகே, ஸோ இது இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அந்த டீமோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்றது, தென் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, தென் டேட்டா வந்து யாரும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது நாலேஜை வந்து வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை வந்து டாக்குமெண்டேஷனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துடுறது, இல்லை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து டெலிட் பண்ணுறது, மால்வேர் ஸ்ப்ரெட் ஆகிறது, ஆர் இட் கேன் பி டேம்பரிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், ஆர் இட் கேன் பி டேட்டா கரப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டீம் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் சிஐஏ ட்ரையாட் ஆர் சிஐஏ மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ சிஐஏ மாடல், ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் confidentiality, integrity and availability. Okay, so in the confidentiality, integrity and availability ல வந்து we can just on a high level உங்களுக்கு explain பண்றேன், then we will go into little more in-depth details, maybe on a high level. I will share a couple of points and then we will get inside the details. Okay, so confidentiality பொறுத்த வரைக்கும் பேர்ல கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு இருக்கு பாருங்க, சீக்ரசி. ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா கிளாசிஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து we can protect it. டேட்டா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னும் போது ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல், இப்போ நம்ம வந்து அஷூர் பிளாப்ல வந்து டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து பிசிஐ கம்ப்ளைண்டா இருக்கணும், எது வந்து ஜிடிபிஆர் கம்ப்ளைண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டா வந்து கிளாசிஃபை பண்ணணும். டேட்டா வந்து ப்ராப்பரா டேகிங், அந்த லேபிளிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம டேட்டா வந்து டேகிங், லேபிளிங் பண்ணும்போது எந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு முக்கியம், எது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், எது நான் சென்சிட்டிவ் டேட்டா, எது வந்து கஸ்டமருடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன், எது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு கிளியரா புரிய வரும். ஸோ அப்போ வந்து டேட்டா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணணும், டேட்டாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இன்கேஸ் இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், ஸோ வி கேன் கோ அண்ட் ஆப்வியஸா வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே என்கிரிப்ஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட், ட்ரான்ஸ்லெட் அண்ட் வென் த டேட்டா இஸ் இன் யூஸ் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த என்கிரிப்ஷன் வச்சு
டேட்டா வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ற கீஸை வந்து நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அஷூரோட கீ வால்ட்ல இல்லை வந்து மற்ற ஒரு ஹேஷிகார்ப்போட வால்ட்லயோ இல்லை எங்க வந்து நம்ம அந்த என்கிரிப்ஷன் கீஸ் அந்த யூஸ் பண்ணக்கூடிய கிரெடென்ஷியல்ஸை வந்து ப்ராப்பரா சேவ் பண்ணி வைக்கிறோம். ஈவன் இட் கேன் பி பாஸ்வேர்ட்ஸ் ஆர் இட் கேன் பி சர்டிஃபிகேட் மேனேஜர் ஆர் இட் கேன் பி எனி கிரெடென்ஷியல். ஓகே, இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா எங்க ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் விஷயங்களை வந்து ப்ராப்பரா ஒரு இடத்துல வந்து சேஃபா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ தென் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் வந்து இன்னொன்று வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஆர் அன்ஆத்தரைஸ்ட் இன்ட்ரூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்றதும் வந்து இட் 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 கம்ஸ் அண்டர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டெகிரிட்டினா என்ன, டேட்டா வந்து நம்ம அனுப்புறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம், இல்லை ஒரு மெயில் அனுப்புறோம், இல்லை வந்து ஒரு டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்ம அனுப்புற இமெயிலும் ரிசீவ் ஆகிற இமெயிலும் சேம் தானா? அதுக்கு நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றோம், டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆர் இமெயில வந்து சைன் இன் பண்றது ஆர் இமெயில் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்றது அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ தட் இப்போ நம்ம அனுப்புற இமெயில்ஸ் வந்து அதே இமெயில் தான் அவங்களுக்கு போய் சேரும்ன்றது வந்து வி ஆர் கெட்டிங் தட் டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலயமா வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் தட். ஸோ அதே மாதிரி இப்போ டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா டேட்டா வந்து டேம்பர் ஆகாம பார்த்துக்கிறது, டேட்டா வந்து பேக்கப் எடுத்து இன்னொரு இடத்துல ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வால்ட்டிங்ல எடுத்து வைக்கிறது, அந்த வால்ட்ல வந்து லாக் எனேபிள் பண்றது, இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து நம்ம டேட்டாவை வந்து கான்ஃபிடென்ட்டா நம்ம அனுப்புறது தான் ரிசீவ் ஆகுது, டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றதா நம்ம திருப்பி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் சரி அந்த இன்டெகிரிட்டி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மெயினா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், வால்ட் லாக், பேக்கப் வந்து ப்ராப்பரா சேஃப் அண்ட் செக்யூரா ஸ்டோர் பண்றது, இதெல்லாம் வந்து இன்டெகிரிட்டிக்குள்ள வரும். அவைலபிலிட்டி இதுல வந்து டேட்டா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம அஷூர் கிளாஸ் படிச்சதால டக்குன்னு நமக்கு மைண்ட் எங்க போகும் அப்படின்னா பிசிக்கல் அவைலபிலிட்டி தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். when I say physical availability, மல்டிபிள் சர்வர்ல ஸ்டோர் பண்றது, மல்டிபிள் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றது, மல்டிபிள் ரேக்ல ஸ்டோர் பண்றது, மல்டிபிள் டேட்டா சென்டர்ல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது, we will get into that high availability. ஸோ highly available அந்த லாஜிக் தான் போகும். பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் இது வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். பிசிக்கல் அவைலபிலிட்டியும் முக்கியம் தான், ஓகே, தப்பு கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் இட். பட் இங்க வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில எதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த டேட்டா வேணும், இப்போ நம்ம என்கிரிப்ட் பண்றோம், என்கிரிப்ட் பண்ணிட்டு சில பேரால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா வி ஆர் நாட் சர்விங் த பர்பஸ். அப்போ வந்து வி நீட் டு ஹேவ் தட் காமன் அந்த பேலன்சிங் இருக்கணும். ஸோ இப்போ இங்க அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது மேக்கிங் டேட்டா available when we need it and then making data available those who need it. யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம அதை ஆக்சசிபிளா கொண்டு வரது, அவைலபிளா வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த அவைலபிலிட்டியை வந்து எப்படிலாம் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வல்னரபிலிட்டி ஸ்ப்ரெட் ஆகும், வல்னரபிலிட்டிஸால பிரச்சனை வரலாம், இல்லை வந்து மால்வேரால பிரச்சனை வரலாம், ஈவன் வந்து சில இடத்துல வந்து டிடாஸ் அட்டாக் நடக்கலாம். இப்போ டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் என்ன நடக்கும், ஸோ இப்போ நமக்கு வந்து நெட்ஒர்க்ல வந்து தேவையில்லாம நிறைய பேக்கெட்ஸ், நெட்ஒர்க்ல நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ரன் பண்ண விட்டுட்டு ஆக்சுவல் டேட்டா வந்து அந்த சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ண விடாம வந்து தடுத்துருவாங்க. அதுதான் டிடாஸ் உடைய அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த டிடாஸ் அட்டாக் வந்து அஷூர்லேயே வந்து டிடாஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடாஸ் இதெல்லாம் இருக்கு. அஷூரோட வேஃப் இருக்கு, அஷூரோட ஷீல்டு இருக்கு, அஷூரோட டிடாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், மால்வேர் ஸ்ப்ரெட், வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஈவன் இட் நீட் நாட் பி நீங்க அந்த அளவுக்கு தான் யோசிக்கணும் இல்லை, ஈவன் நார்மல் வைரஸ் வந்து நம்ம ஆன்டிவைரஸ் வச்சு ப்ரிவென்ட் பண்றது, ஆன்டி மால்வேர் வச்சு நம்ம மால்வேரை ப்ரொடெக்ட் பண்றது, அதுவுமே இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் உங்களுடைய ஓஎஸ் அப் டு டேட் அப்டேட்ஸ், பேட்சிங், அப்கிரேட்லாம் பண்ணி வைக்கிறது, சாஃப்ட்வேர்ல வந்து எந்த ஒரு வல்னரபிலிட்டிஸும் இல்லாம பாத்துக்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் யுவர் அவைலபிலிட்டிஸ். இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய சாஃப்ட்வேர் அவைலபிள் இல்லாம ஆகலாம், இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லாம ஆகலாம், அப்ளிகேஷன் அவைலபிள் இல்லாம ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த சிஐஏ ட்ரையாடுடைய ஆஸ்பெக்ட். ஸோ confidentiality, integrity and availability. So let me go to the slide.
ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே தான். ஓகே, ஸோ மேபி இதில் வந்து இது மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் இது. மற்றபடி நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது இட் இஸ் ஜென்ரிக் டேர்ம், பட் அங்கங்கே நான் மைக்ரோசாஃப்டோடைய டூலை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணேன் நான். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் அடுத்த டாபிக் அதுதான். ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது போகிறதுக்கு முன்னாடி இவங்க மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சிஏஏக்கு. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரெஃபர்ஸ் டு கீப்பிங் த டேட்டா கான்ஃபிடென்ஷியல். எதெல்லாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், எதெல்லாம் முக்கியமான டேட்டா, பாஸ்வேர்டை வந்து ப்ராப்பராக நம்ம போயிட்டு சேவ் பண்ணி வைக்கிறது. தென் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்டிஃபிகேட் ஆர் கீஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக அஷூர் கீ வால்ட் ஆர் பாஸ்வேர்ட் வால்ட்டில் வந்து ப்ராப்பராக யாருக்கும் அக்சசிபிளாக இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் என்கிரிப்ஷன் அதே தான் சொல்கிறாங்க. தென் அகெயின் சென்சிட்டிவ் டேட்டா, சென்சிட்டிவ் கீஸ், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆக்சுவல் டேர்ம் இது. தென் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெசேஜஸ் அனுப்புகிறோம் இல்லை டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான மெசேஜ் தான் நம்ம அனுப்புறது மெசேஜ் தான் நமக்கு வருதா, நடுவில் எதுவும் டேம்பர் ஆகலையா, நடுவில் யாரும் ஸ்னிஃப் பண்ணலையா, நடுவில் யாரும் அதை மாடிஃபை பண்ணலையா அப்படின்றத வந்து மேனேஜ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இன்டெகிரிட்டி செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணது தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமா, அனுப்புகிற இமெயில் தான் நமக்கு வருதா, ஸோ அது வந்து நம்ம டேம்பரிங் ஆல்டரிங் பண்ணாமல் வர்றது தான் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா வி ஆர் என்ஷூரிங் தட் நம்ம அனுப்புகிற டேட்டா தான் நமக்கு ரீச் ஆகுது அப்படின்றது. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக என்கிரிப்ஷன் வந்து எப்படிலாம் பண்ணலாம், என்கிரிப்ஷன் டிரான்சிட்டில் எப்படி பண்ணலாம், ரெஸ்ட்டில் எப்படி பண்ணலாம், யூஸில் எப்படி பண்ணலான்றதை அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஷுட் பி அவைலபிள் தோஸ் ஹூ நீட் இட் வென் தே நீட் இட். இதுதான் ஆல்ரெடி அங்கே ஷீட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆக்சசிபிள் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் ஹை அவைலபிலிட்டி, ரிட்டன்டன்சி, அதை பற்றிலாம் பேசல. பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆன் டாப் ஆஃப் இட் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டியை தாண்டி சாஃப்ட்வேர் லெவலில் வந்து ஓஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்கா, அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கா, டேட்டா வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குறப்ப அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றது தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த எல்லாத்துலேயுமே வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ண வார்த்தை என்னது, என்கிரிப்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணோம், கரெக்டுங்களா? ஸோ என்கிரிப்ஷன் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபிங் பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் டிஃபென்ஸ் இன் டெப்த். ஸோ என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப காலமாக வந்து பீப்புள் வேர் டாக்கிங் அபவுட் 2 different திங்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3 கேட்டகரிஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட், டேட்டா ட்ராவல் ஆகும்போது, டிரான்சிட்டில் இருக்கும்போது, டேட்டா யூஸில் இருக்கும்போது. ஸோ வென் ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே பேக் எண்டில் வந்து தெர் இஸ் எ கிரிப்டோகிராஃபி, கரெக்டுங்களா? இப்போ வந்து கிரிப்டோகிராஃபி மூலயமா தான் டேட்டாவுடைய கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி அது மூலயமா தான் இப்போ நம்ம என்கிரிப்ஷன் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ கிரிப்டோகிராஃபி அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் இது வந்து கிரிப்டோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது தான். ஓகே, ஸோ கிரிப்டோஸ் அப்படின்னா ஹிடன் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இது வந்து இட்ஸ் கிரிப்டோஸ் அப்படின்றது கிரீக் வேர்ட். ஸோ அந்த இதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஒரு இமெயிலோ ஒரு டேட்டாவோ இல்லை டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு சில டெக்னிக் அண்ட் டெக்னாலஜியை வச்சு சைஃபர் பண்ணுறோம், இல்லை அதை வந்து எப்படி நம்ம என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணுறோன்றது தான். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு சின்க்ரனஸ், அசின்க்ரனஸ் டைப் ஆஃப் இல்லை சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வரலாம். பட் இந்த கிரிப்டோகிராஃபின்றது ரொம்ப காலமாக இருக்குது. யூஎஸ் மிலிட்ரியில தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் ஜூலியஸ் சீசர் டைமில் அந்த ரோமன் எம்பரர் டைம்லேயே வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிரிப்டோகிராஃபின்றது. அதனால தான் இட் கேம் ஃப்ரம் திஸ் கிரீக் வேர்ட். ஸோ மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸ்லாம் அந்த டைம்ல வந்து இப்படிதான் வந்து கிரிப்டோகிராஃபி மூலயமா தான் வந்து அனுப்புவாங்க. இப்போ கரண்ட் டிஜிட்டல் என்விரான்மெண்ட், டிஜிட்டல் வேர்ல்ட்ல கூட இந்த கிரிப்டோகிராஃபி வந்து ஸ்டில் இட் இஸ் பீயிங் ஃபாலோட். அதுதான் நம்ம என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கிரிப்டோகிராஃபி கான்செப்ட் தான் என்கிரிப்ஷனா அது ஓவரால் எவால்வ் ஆனது. ஸோ அந்த என்கிரிப்ஷன்லேயே 2 விதமான என்கிரிப்ஷன் இருக்கு. சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ என்ன கீ அந்த யூஸ் பண்ணாங்களோ அதே கீயை தான் வந்து என்கிரிப்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க.
வேற அசிமெட்ரிக் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஎம்ஸ் லினக்ஸ் விஎம்ஸ் ஏடபிள்யூஎஸ்லாம் விஎம் லாகின் பண்ணுறதுக்கு இல்லை நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் யூசிங் திஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணோம். ஈவன் விபிஎன் கான்செப்ட் அப்போ கூட பப்ளிக் ப்ரைவேட் கீயை வச்சு தான் பண்ணோம். ஸோ பப்ளிக் கீயை வச்சு அவங்க வந்து அந்த கிளவுட் சைடில் அஜூர் சைடில் வந்து பப்ளிக் கீ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கஸ்டமருக்கு வந்து தே வில் ப்ரொவைட் த ப்ரைவேட் கீ. இது வந்து பேர்டு கீஸ் ஆர் கீ பேர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஏடபிள்யூஎஸ்லாம் கீ பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க, இன்னொரு கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ என்கிரிப்ஷன் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கான்செப்ட்ல வந்து ஒரே ஷேர்ட் கீயை வச்சு ரெண்டு பேருமே அந்த அதுதான் வந்து அந்த கிரிப்டோகிராஃபி காலத்தில் இருந்தது. ரெண்டு பேர்ட்டையும் ஒரே கீ இருக்கும். அந்த கீ இருந்தது அப்படின்னா அவங்களால அந்த இன்ஃபர்மேஷன், அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஆர் முக்கியமான டேட்டா வந்து அவங்க ரெண்டு பேரால பார்க்க முடியும். ஸோ அதுதான் அந்த கிரிப்டோகிராஃபி காலத்தில் இருந்தது வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான் லாஸ்ட் 60-70 இயர்ஸா வந்து ஈவன் டிஜிட்டல் டெக்னாலஜி எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த கான்செப்ட் அது. இப்போ அந்த சைஃபர் டெக்ஸ்ட் கான்செப்ட், அந்த கிரிப்டோகிராஃபி தான் வந்து எவால்வ் ஆயிட்டு சிமெட்ரிக் கான்செப்டா மாறினது, சிமெட்ரிக் என்கிரிப்ஷனா. வேறஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் அசிமெட்ரிக் கான்செப்ட் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க. Let me go to the slide. சிமெட்ரிக் அசிமெட்ரிக் இருக்குமே, இங்க இருக்கு பாருங்க. ஸோ சிமெட்ரிக் அப்படின்றது இட் வில் ஹேவ் த சேம் கீ, ஷேர்ட் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் அதை வச்சு தான் பண்ணுவாங்க, டீக்ரிப்ட் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. இது வந்து போத் டேட்டா அட் ரெஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அண்ட் டிரான்சிட் ரெண்டுத்துலையுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறஸ் அசிமெட்ரிக் வந்து வில் ஹேவ் எ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பேர் கான்செப்ட் இருக்கும். ஸோ அது மூலயமா வி வில் என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட். ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ மெக்கானிசம் பை விச் நம்ம வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜை அனுப்புறோம், அதை அன்ரீடபிள் சைஃபர் டெக்ஸ்டா வந்து ஒன் செகண்ட், ஜஸ்ட் a second. ஓகே, ஸோ இப்போ டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றோம், அந்த டேட்டா வந்து அன்ரீடபிளா அன்யூசபிளா வந்து மாத்துறது தான் வந்து என்கிரிப்ஷன் கான்செப்ட். ஸோ அது அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத வந்து வி ஆர் என்கிரிப்ஷன் அப்படின்றது. லெட் மீ சே நம்ம இட் இஸ் எ மெக்கானிசம் வேர் வி ஆர் பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறோம். அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறி ஸ்டோர் பண்ணுவோம். திருப்பி அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கீ இருந்தால் தான் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கிரிப்டோகிராஃபிக் கீ வேணும். அந்த கிரிப்டோகிராஃபிக் கீ வந்து இட் கேன் பி அ ஷேர்ட் கீ ஆர் இட் கேன் பி அ பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கீ. ஷேர்ட் கீ வந்து ஷேர்ட் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது வந்து ஷேர்ட் சீக்ரெட்னு சொன்னாங்க. இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் எ ஷேர்ட் கீ. ஸோ என்கிரிப்ஷனை வந்து இப்போ டேட்டா வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது, இப்போ டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் என்கிரிப்டிங் அண்ட் ஸ்டோரிங் இட். இப்போ அந்த என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ஹேவ் தட் சேம் ஷேர்ட் கீயை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இல்லாட்டி வி கேன், இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து அஜூரோட டிஸ்க் என்கிரிப்ஷன் இருக்கு, ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் இருக்கு. இதுலேயே வந்து கஸ்டமரும் நீங்க யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் கீஸ் வச்சு நம்ம என்கிரிப்ட் பண்ண முடியும். ஸோ அஜூரோட வர்ச்சுவல் மெஷின், அஜூரோட ஸ்டோரேஜ்ல வந்து இது ரெண்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அஜூரோட டிஸ்க் ஸ்டோர் பண்ணும்போது அஜூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அவங்க கொடுக்குறாங்க. இதை என்ஷூர் பண்ணணும், வி ஹேவ் டு ஹேவ் இட். அதே மாதிரி ஸ்டோரேஜ் லெவலில் ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் வந்து அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அஜூரோட கேஎம்எஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கஸ்டமருடைய ஓன் கீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி வி ஹேவ் டு ஸ்டோர் இட். இந்த கிரிப்டோகிராஃபிக் கீஸ் தான் இப்போ மாறி உங்களுக்கு ஷேர்ட் கீ ஆர் ஷேர்ட் சீக்ரெட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே டேட்டா வந்து டிரான்சிட்ல இருக்கும் அப்படின்னா டேட்டா வந்து இப்போ இன்டர்நெட் வழியாக அனுப்புறீங்க, இல்லை டேட்டா வந்து வி ஆர் சென்டிங் இட் ஆன் த நெட்ஒர்க். அனுப்பும் போது அப்போ அந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் வந்து அது இமெயிலாக போகலாம், இல்லை நார்மல் டேட்டாவாக போகலாம், இல்லை மெசேஜாக போகலாம். ஸோ அப்படி அந்த டேட்டாவை நம்ம அனுப்பும் போது வி ஹேவ் டு என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்டட். அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்ச மெயின் இது வந்து HTTPS, அந்த செக்யூர் சாக்கெட் லேயர் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. எப்படி நம்ம டேட்டா வந்து நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ எனேபிள் HTTPS அப்படின்றது வி கேன் எனேபிள் இட் ஃபார் யுவர் அஜூரோட விஎம்ஸ்லேயும் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும், அஜூரோட வெப் ஆப்ஸ்லேயும் நீங்கள் பண்ண முடியும், அஜூரோடைய ஸ்டோரேஜ்லேயும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ அஜூரோடைய வெப் ஆப்ஸ், அஜூரோட விஎம், அஜூரோட ஸ்டோரேஜ் எல்லாத்துலேயுமே வந்து
HTTPS ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஈவன் வந்து ஒரு அஜூரோட ஃபைல் ஷேர் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஃபைல் ஷேர் என்கிரிப்ஷன், SMB என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே வந்து இட் வில் பிகம் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. சர்வர் சைடு என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது, தென் கிளைண்ட் சைடு என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய ஓன் கீஸ் யூஸ் பண்ணலாம். தே மைட் ஹேவ் தேர் ஓன் கீஸ், அதை அப்லோட் பண்ணி அது மூலயமா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை மைக்ரோசாஃப்டே நேட்டிவாக அவங்களுடைய SDK லைப்ரரிஸ் மூலயமா சர்வர் சைடு என்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வென் யூஸ்ட், இப்போ டேட்டா யூஸ் ஆகும்போது இப்போ கஸ்டமர் சிஸ்டமில் வந்து அந்த டேட்டா வரலாம், இல்லை வந்து இட் கேன் பி இன் சர்வரில் வந்து மெமரி ரேமில் இருக்கலாம், ஆர் வந்து ஒரு சிபியூவில் வந்து கேட்சில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு கிளவுட் ஃப்ரண்ட், இல்லை வந்து ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க்கில் கேட்சிங்கில் இருக்கலாம். ஸோ இப்போ டேட்டா வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இட் கேன் பி அவைலபிள். இப்போ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிரிப்ஷன் வந்து ஃபிசிக்கல் சர்வர் லெவலில் என்கிரிப்ஷன் வந்து கொண்டு வராங்க. எப்படி வந்து ரேமில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல் சிஸ்டம். இப்போ அஷூர் விஎம்லேயே வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஆர் வந்து ஹைலி சென்சிட்டிவ் சிஸ்டம்ஸ்க்கே தனியாக வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயாஸ் லெவலில், அந்த CPU லெவலில், மெமரி லெவலில் வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், அது டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குறதுலாம் கொண்டு வராங்க. பட் இப்போ இது வந்து எல்லா கஸ்டமரும் இப்போ எதிர்பார்க்கறதில்ல. பட் ஸ்டில் இன் தி ஃபியூச்சர் மேபி இது இட் வில் பிகம் மோர் பாப்புலர். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் இந்த டூல் தெரிஞ்சாலுமே பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்டுடைய பிட்லாக்கர் அந்த மாதிரி அவங்களுடைய நேட்டிவ் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ இதை தாண்டி சில பேர் வந்து இது எல்லாம் இப்போ ஓகே. ஸோ இப்போதைக்கு என்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாமுக்கு. பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவைஸ் என்கிரிப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. டிவைஸ் என்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிரைவ், பென் டிரைவ், போர்ட்டபிள் டிரைவ்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுது. இப்போ நம்ம டேட்டாவை வந்து மேபி இப்போ அஷூரோடைய ஸ்னோபால், அர்ஜுனோடைய நாட் அஷூரோட ஸ்னோபால், அஷூரோட டேட்டா பாக்ஸ், AWS தான் ஸ்னோபால் சொல்லுவாங்க. ஸோ அஷூரில் டேட்டா பாக்ஸ் இல்லை அஷூரில் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிரிப்ஷன் வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுவும் வந்து இப்போ மேண்டேட்ரி ப்ராக்டிஸாக இருக்குது. இப்போ டேட்டா வந்து ஒயரில் தான் போகணும், இல்லை சர்வர்லாம் ஸ்டோர் ஆகணும் கிடையாது. ஈவன் வந்து சம் டேட்டா வந்து டிவைஸில் கூட நம்ம அனுப்புகிறோம். ஸோ மெய்தர் வந்து சர்வர் டிவைஸில் அனுப்புகிறோம், இல்லை டிஸ்கில் அனுப்புகிறோம். ஸோ அதையே நம்ம வந்து வி ஹாவ் டு என்கிரிப்ட் அண்ட் சேஃபாக வந்து அனுப்புறது இட் இஸ் எ மேண்டேட்ரி ப்ராக்டிஸாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மெசேஜிங்கில் வந்து டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் வெரி பாப்புலர். ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அஷூரோடைய டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து விண்டோஸில் வந்து விண்டோஸ் VM, விண்டோஸ் அஷூர் VM இருக்குது அப்படின்னா விண்டோஸோடைய மைக்ரோசாஃப்டோடைய பிட்லாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது விண்டோஸ் பிட்லாக்கர்னு சொல்கிறதோட மைக்ரோசாஃப்ட் பிட்லாக்கர்னே இருக்கட்டும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து OS டிஸ்க்கும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், டேட்டா டிஸ்க்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆப் டிஸ்க்ஸும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது மேண்டேட்ரியாக இப்போ வந்து எல்லாரும் வந்து அஷூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் இது பண்ணுறாங்க. லினக்ஸ் VMல வந்து தே ஆர் யூஸிங் எ கான்செப்ட் கால்ட் DM கிரிப்ட் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அஷூரோட VMக்கு வந்து உங்களுடைய டேட்டா வந்து 100% செக்யூராக இருக்கிறதுக்கு அஷூர் டிஸ்க் என்கிரிப்ஷன். ஸ்டோரேஜ் அஷூர் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், SSE சொல்கிறாங்க. இப்போ இந்த என்கிரிப்ஷனுக்கு வந்து ஜென்ரலாக அஷூரோட கிளவுடில் வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அஷூரோட டிஸ்க் என்கிரிப்ஷனுக்கு வந்து டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே வந்து 3DESன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ DDS டெக்னாலஜி இது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இது வந்து ஃபஸ்ட்டு வந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. ஸோ அதுவுமே இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ சில கஸ்டமர் என்விரான்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் டேட்டாலலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமான செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் எனேபிள் கஸ்டமரே அவங்களுடைய ஓன் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் AESன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் வர கீயை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கிளவுடில். அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் இது வந்து
டிஎஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றது. இதுதான் இப்போ நிறைய ஃபினான்ஷியல் செக்மெண்ட், நிறைய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ஏஇஎஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. இது டிஎஸ் உடைய ரீப்ளேஸ்மெண்ட். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் கீ பப்ளிக் கீ இருக்குல்ல, ஆர்எஸ்ஏ டோக்கன். ஸோ நீங்க இப்போ இதுலலாம் கூட ஏடபிள்யூஎஸ்லாம் விஎம் லாகின் பண்ணும்போது, EC2 இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணும்போது இந்த ஆர்எஸ்ஏ அசிமெட்ரிக் கீ தான் ரெடி பண்ணுவீங்க. பிரைவேட் அண்ட் பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்எஸ்ஏவும் வந்து நிறைய இடத்துல இருக்கு. அஜூர்லயுமே வந்து லினக்ஸ் விஎம்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க ஆர்எஸ்ஏ மெத்தட், அந்த பிரைவேட் கீ பப்ளிக் கீ மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாம என்கிரிப்ஷனை தாண்டி இன்னும் ஒரு டெக்னாலஜியும் இருக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா என்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும்? ஸோ இது பேசிக்கான விஷயங்கள் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் அது மினிமம் இருக்கும். மேபி இஃப் யூ ஆர் லக்கினா 2 கொஸ்டின் கூட இதுல இருந்து வரலாம். ஓகே, செகண்ட் கான்செப்ட் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கிரிப்டோகிராஃபியில் வந்து ஹேஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேஷிங்ன்றது வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு அப்படின்றது ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம அஜூரோடைய மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கிளாஸில் வந்து பாஸ்வேர்டு ஹேஷ் மெத்தட்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஹேஷிங் அப்படின்றது பாஸ்வேர்டை வந்து டைரெக்டாக அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வி வில் ஹாவ் எ ஹேஷ் வேல்யூ. ஓகே, இந்த ஹேஷ் வேல்யூ வச்சு தான் வந்து பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ டேரெக்டாக வந்து பாஸ்வேர்டு பிளெயின் டெக்ஸ்ட்லாம் இப்போலாம் யாரும் ஸ்டோர் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஃபிக்ஸட் லென்த் வேல்யூவாக வந்து இது வந்து ஒரு அல்காரிதம், ஹேஷ் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ ஹேஷ் அல்காரிதம்க்கு வந்து எஸ்ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இது ஞாபகம் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த ஆர்எஸ்ஏ, ஏஇஎஸ், டிஎஸ்லாம் வந்து நமக்கு டேட்டா லெவல் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். வேற பாஸ்வேர்டுக்கு வந்து எஸ்ஹெச்ஏ அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டேட்டாலாம் வந்து இப்போ பாஸ்வேர்டு, கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல, அது எல்லாமே பேக் எண்டில் வந்து ஷா அல்காரிதம் மூலயமா தே வில் கிரியேட் அ ஹேஷ் வேல்யூ. ஸோ இது வந்து SHA-256 அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ் வேல்யூ வந்து இட் வில் பி 256 பிட்ஸ் லாங். அதனால தான் அதுக்கு பேர் SHA 256 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் 256 பிட்ஸ் லாங் கீ. ஸோ இப்போ நீங்கள் அந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த எஸ்ஹெச்ஏ அல்காரிதம் மூலயமா தான் அந்த பாஸ்வேர்டு வந்து இட் வில் பி ஸ்டோர்ட் இன் என்கிரிப்டட் வே. திருப்பி அதை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே சேம் கீயை யூஸ் பண்ணி தான், அந்த ஷா அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீக்ரிப்ட் ஆகிட்டு வரும். ஏன் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ நிறைய டிக்ஷனரி அட்டாக்ஸ், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ டிக்ஷனரி அட்டாக்ஸ், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில செட் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு 123 ஆர் இந்தியா 123 ஆர் அட்மின் 123 ஆர் இந்த டிஃபால்ட் அட்மின் பாஸ்வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து அப்படி ரேண்டமாக ட்ரை பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அட்மினோட பாஸ்வேர்ட், அட்மின் பாஸ்வேர்ட் 123 அந்த மாதிரி வந்து ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டு அதில் இருக்க காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணிட்டே வருவாங்க. அதில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேஷிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஹேஷிங் அல்காரிதம் ஆர் டிட்டர்மினிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ தட். இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ ஹேஷிங் அப்படின்ற அல்காரிதம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்ன்றது உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்டாக ஸ்டோர் பண்ணாமல் இட் வில் ஹேவ் எ சைப்பர் டெக்ஸ்ட்டாக மாற்றி நமக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த சைப்பர் டெக்ஸ்ட் தான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஷா அல்காரிதம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து என்டர் பண்ணும்போது பிளைன் டெக்ஸ்ட்டாக என்டர் பண்ணுவீங்க, பட் அது ஷா அல்காரிதம் யூஸ் பண்ணி it will be stored as a hash value. So அதை நீங்கள் திருப்பி retrieve பண்ணுறீங்க அப்படின்னா then again it will get converted using the same function. ஸோ மெயினாக இது வந்து பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்பெஷலி டு ஓவர் கம் சால்டட் அட்டாக் ஆர் ப்ரூட் ஃபோர்ஸ் டிக்ஷனரி அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேண்டம் விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் தேர்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து we might have to also know about டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இப்போ நிறைய இமெயில் அதெல்லாம் வரும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈவன் நாட் ஒன்லி இமெயில், ஓகே, இப்போல்லாம் வந்து நிறைய டாக்குமெண்ட் பிடிஎஃப், ஈவன் நிறைய இப்போ டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இப்போ முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்க டாக்குமெண்டேஷனே அவங்க ஷேர் பண்ணும்போது தே ஆர் ஹேவிங் தட் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஈவன் அடோப் மாதிரி அடோப் சைன் நினைக்கிறேன், அடோப் சைன், டாக்கு சைன், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்களே வந்து இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதுவுமே இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ டிஜிட்டல் சிக்னேச்சர். உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி டாக்கு சைன் ஆர் அடோப் சைன், எஸ்பெஷலி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கு இல்லை ஒரு கஸ்டமர் கூட அக்ரிமெண்ட்
மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஆர் அந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அடோப் சைன் ஆர் டாக்கு சைன் வச்சு தான் வந்து செக் அது ஸ்டோர் பண்ணுவாங்க. ஈவன் வந்து நீங்கள் ஆடிட்டிங் பண்ண வராங்க அப்படின்னா உங்களுடைய டிசைன், உங்களுடைய அக்ரிமெண்ட், உங்களுடைய கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஆப்ரேஷனல் லெவல் அக்ரிமெண்ட், எஸ்எல்ஏ டாக்குமெண்ட்லாம் இந்த மாதிரி சைன்டு டாக்குமெண்ட்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா தென் அகெயின் இட் கேன் பி டேம்பர்ட், இட் கேன் பி மாடிஃபைட் அப்படின்றதால டிஜிட்டல் சைனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியே இல்லை. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரும் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேஷிங் தான். பட் ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டில் ஹேஷ் பண்ணுறதுக்கு பதிலாக என்டையர் டாக்குமெண்ட், என்டையர் இமெயில், என்டையர் டேட்டா பேஸ் ஆர் என்டையர் டேட்டா வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக டிஜிட்டல் சைனிங் பண்ணுறோம். இப்போ இது நீங்கள் இமெயிலே நீங்கள் சைனிங் பண்ணலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ டூ இட் அட் த டாக்குமெண்ட் லெவல், ஈவன் அட் த டேட்டா பேஸ் லெவலில் கூட இப்போ டிஜிட்டல் சைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த என்கிரிப்ஷன், ஹேஷிங் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சரில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஸோ வி ஹவ் காட் 15 more minutes. ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes அது வேணும். ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஸ்டார்ட் த டிஃபென்ஸ் இன் டெப்த் வந்து நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி அடுத்த டாபிக் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ஜிஆர்சி மாடலை.